ரொம்ப அற்புதமான பாசுரம். மறுபடி பாசுரத்தை பார்ப்போம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ புற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இல்லையா? இந்த கொள்ளாமல் ஜாக்கிரதையாக சொல்லணும், கொல்லாமல் போகாதுன்னுட்டு சொல்லிடக்கூடாது. இல்லையா? ஆனால் அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம் இருக்குது. அப்படி சொன்னாலும் கூட நம்ம ஆச்சாரியர்களெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பு சொன்னாலும் அதை ரைட்டுன்னு சொல்கிற மாதிரியாக சில அது சமத்காரம்னு சொல்கிறது. கொல்லாமல் போகாதுன்னா சாப்பாடு போட்டு கொல்றியேன்னு அர்த்தம், சாப்பாடு நிறையா போடுறியன்ட்டு தான் அர்த்தம். அந்த மாதிரி உன்னுடைய கைங்கரியமானது எங்களை சாகடிக்குது அப்படின்னு சொன்னால் நீ சாப்பாடு போட்டு சாவடிக்கிறேங்கிற மாதிரி தான் அது அர்த்தம். அப்படியும் எடுத்துக்கலாம். அது கொல்லாமல் போகாது. ஆனால் பாசுரம் அப்படி கிடையாது. பாசுரத்தை மாற்றி சொல்லக்கூடாது. ஏன்னா வேதம் அனைத்துக்கும் வித்து இல்லையா? வேதத்தில் ஒரு ஸ்வரம் மாறக்கூடாது. அந்த மாதிரி பாசுரத்தில் ஒரு வார்த்தை மாறக்கூடாது. அதனால தான் தப்பாமேன்னுட்டு சொன்னான். குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறா பார்த்தியா? அதில் தான் இவர்களுடைய ஒரு விதமான நக்கல் ஒன்று தெரியும். என்ன நக்கல்? இற்றை பறைகொள்வான், இற்றை பறைகொள்வான் அன்று. என்ன அழகாக சொல்கிறா பாருங்க. ஏதாவது அர்த்தம் புரியுதா? இற்றை பறைகொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். உனக்கே அங்கே எடுத்துருக்க ஏகார். நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று, மற்றை நம் காமங்கள் மாற்றி லோரம்பாவை. ரொம்ப அற்புதமான பாசுரம். பட்டரிடத்தில் போய் கேட்கும்போது அவர் சொல்கிறார், நீ ஒன்றும் பிரமாதமாக எதுவும் தெரிய வேண்டியதில்லை இல்லையா? பதின்மர் செந்தமிழை படிக்கிலாய் கேளாய் படித்த பேர் தாளினையை பணியாய் எதிபதி சரணே சரணன் ஒருக்கால் இசைக்கிலாய் எமது திருவேங்கடத்தை நினைக்கிலாய் இருந்த இடத்திலிருந்தேனும் ஒரு கால் நினைக்கிறாய் இல்லையா? வாழியன் மனனே அலர்மேல் மங்கை மதினுதல் அலர்மேல் மங்கை மணாளன் பாதம் கிடைப்பது எவ்விதமேன்னுட்டு பிள்ளை பெருமாள் ஐயங்காரனுடைய பாசுரம். ரொம்ப அற்புதமான அதில் சொல்கிறாரு, வேதமனைத்துக்கும் வித்து 30 திருப்பாவை ரொம்ப எளிமையாச்சே, அதை படிச்சுக்கோங்கிறார். இல்லை கஷ்டம் அப்படிங்கிறார். சிற்றம் சிறுகால வங்கக்கடல் கடைந்த இந்த சிற்றம் சிறுகால பாசுரையாவது அனுசந்தானம் பண்ணுங்கிறார். அதுவும் கஷ்டம். யாம் இருந்த இருப்பை நினைத்து கொள்வது என்கிறார். ஒரு பாகவதனுடைய நிழலில் போய் ஒதுங்கிக்கோ, அவங்க பாசுரம் படித்தா அவங்கள நீ பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு வேண்டியதை செய்து உன்னுடைய அந்த உஜ்ஜீவனத்தை நீ பெறலாம் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான முறையில் சொல்கிறார். யாம் இருந்த இருப்பை நினைத்து கொள்வது. ஒரு திருப்பாவை படிக்கக்கூடிய பாகவதர்கள் அதை அப்படி என்ன அந்த இருப்பு எப்படி இருக்குன்னுட்டு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பாகவதர்கள் என்ன அனுஷ்டானத்தில் இருப்பாங்க. திருப்பி திருப்பி நான் சொல்கிறது திருமந்திர அர்த்தத்திலேயே இருப்பார்கள். அந்த திருமந்திர அர்த்தம் தான் இது. என்ன அர்த்தம்? திருமந்திர அர்த்தத்திலேயே. திருமந்திரம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம், காதில் ஆச்சாரியன் மந்திரம் சொல்லிட்டாரு. இப்போ திருமந்திரம் என்ன திருமந்திரம்? எல்லாம் பஞ்சசம்ஸ்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? திருமந்திரம் என்ன? திருமந்திரம் அஷ்டாட்சர மந்திரம். எது அஷ்டாட்சரம்? ஓம் நமோ நாராயணாய. வெளியில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறோம். அஷ்டாட்சரம் இல்லையா? ஒரு ஏக அக்ஷரம் இருக்குது, ஒரு துவே அக்ஷரம் இருக்குது, பஞ்சாட்சரம் இருக்குது. 3 சேர்ந்த அஷ்டாட்சரம். ஏக அக்ஷரம்ங்கிறது பிரணவம், துவே அக்ஷரம்ங்கிறது நமக இல்லையா? நாராயணாய நமோங்கிறது தான் நமக, அது அப்படி வருது. நாராயணாயங்கிறது பஞ்சாட்சரம். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் அட்டாட்சரம் இல்லையா? அந்த அட்டாட்சரம் தான் பெரிய மந்திரம் அப்படின்னு சொல்கிறக்கூடியது. மந்திர ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. திருமந்திரத்துக்கு என்ன பேர்? மந்திர ராஜா. வாழ்வலியால் மந்திரங்கள் இல்லையா? வாழ்வலியால் மந்திரங்கள். வாழைக்காட்டி இந்த மந்திரத்தை சொல்கிறியா இல்லையான்னு கேட்டு மந்திரத்தை இப்போ எல்லாம் சேர்ந்து வாயை மூக்க பொத்திக்கிட்டு ஆச்சாரியன் திருவடியில் விழுந்து மந்திரத்தை கேட்போம். திருமங்கையாழ்வார் வாழை உருவினார். வாழை உருவி என்ன மந்திரம் போட்டிருக்கிற மந்திரத்தை சொல்கிறியா இல்லையான்னு கேட்டார். அதனால் வன் தொண்டர். அவர் மென் தொண்டர் இருக்கிறாங்க, வன் தொண்டர் இருக்கிறார். அதனால் வன்மையான தொண்டர். அப்படியா? உடனே உனக்கு அவ்வளவு பலமா? நீ வலியனோ நம் கலியனோ, நீ வலியனோ நம் கலியனோ என்று அவருடைய தலையில் கையை வச்சு அவரது வலது செவியில் தான் ஓதணும். வலது செவியில் திருமந்திரத்தை சொன்னார்னா திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொன்னார்ன்ட்டு அர்த்தம். திருப்பாவை மனப்பாடம் பண்ணிடலாம். திருப்பாவினுடைய அர்த்தத்தை மனசில் வேணும் இல்லையா?
அதனால தானே ராமானுஜர் தினசரி தன்னுடைய காலையில் அவருடைய அனுசந்தானம், அவர் பிச்சை எடுக்கும் பொழுது வேறு எதுவும் செய்யலை. அவர் எப்போ திருப்பாவையைத்தான் அனுசந்தானம் பண்ணார். அப்படி எப்படி அனுசந்தானம் பண்ணார், எப்படி அவருக்கு திருப்பாவை ஜீயர் வந்ததுங்கிறதெல்லாம் பலமுறை சொல்லியாச்சு. அந்த பாவனாகர்ஷம்னு சொல்லுவான். திருப்பாவை நெஞ்சில் ஊறும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. நமக்கு வேறு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் தெரிஞ்சால் அப்புறம் ஏன் வரோம், அந்த வீட்டிலே இருக்கலாமே, அந்த கஷ்டம் தான் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. இங்கே வந்துட்டோம்னா நம்ம சொர்க்கத்தில் ஆண்டாளோட இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். ஆண்டாள் அந்த ஆயர் குலம் பிறந்த அந்த காலத்துக்கு மாறிட்டா இல்லையா? பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை கலியுகத்தில் ஆண்டாளுடைய அவதாரம் நிகழ்ந்தது. ஆனால் இவன் துவாபர யுகத்துக்கு போயிட்டா. போய் கண்ணன் இருந்த ஆயர் குலத்துக்கே போயிட்டா. ஆயர் குலத்துக்கு போய் தன்னை ஒரு ஆயர் பெண்ணாவே மாற்றிக்கிட்டா. அந்த ஆண்டாளுடைய நிலைப்பாட்டை திருப்பாவை ஜீயராகிய ராமானுஜர் எடுத்தார். அப்போ இவங்க எல்லாம் நமக்கு என்ன செய்தியை சொல்கிறாங்கன்னா, திருப்பாவையை நீ மெக்கானிக்கலாக படிக்காத, அர்த்தத்தை படி. அந்த அர்த்தம் நெஞ்சில் பட்டாலே அது அதனுடைய வேலையை பார்க்கும் இல்லையா? அப்போ பகவானுடைய சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒருத்தவரை காட்சி இவர் தான் உன் மாமான்னு சொன்னால் எப்படி மாமாங்கிறது குழந்தைக்கு சொல்லணும் இல்லையா? எப்படி மாமா, அதாவது அதனுடைய அம்மாவுக்கு அண்ணன், உன்னுடைய அம்மாவுக்கு தம்பி, அந்த உறவை சொல்லணும் இல்லையா? சும்மா மாமானா தெருவில் போகிறவங்க வரவங்கெல்லாம் தான் மாமா மாமாம்பாங்க. அப்படி அர்த்தம் இல்லையா? இந்த உறவு எப்பேற்பட்ட உறவு? அப்போ பகவானுக்கு உனவுக்கு என்ன உறவுங்கிறத காமிக்கணும் இல்லையா? அந்த உறவை தெரிந்து கொண்டார்கள் இவர்கள். அதனால தான் அந்த உறவை தெரிஞ்சுக்கிட்டவன் வேற ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அப்போ ஆத்ம சம்பந்தத்தை தெரிந்து கொண்டார்கள். எவ்வளோ அழகான விஷயங்கள் பாருங்கள். இது ஒரு ருசியோட, அதாவது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? சாப்பாடு கொடுக்குறோம், சில பேர் சாப்பிட்றத பார்த்துருக்கலாம். என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல் அள்ளி அள்ளி வாயில் போட்டுப்பாங்க. அப்பயும் அது போய் ஜீரணம் ஆகிடுது இல்லையா? சில பேர் அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்றதே ஒரு லட்சணமாக இருக்குது. இப்படி தான் சாப்பிட்ணுன்னுட்டு இருக்குது. சாப்பாட்டை எப்படி சாப்பிட்ணும், எதுக்காக? இந்த இடத்துல ஒரு பையை கொடுக்காம ஏன் இங்கே கொடுத்துருக்குறான்? பகவான் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பையாட்டம் கொடுத்து ஏதாவது சாப்பிட்றோம். இப்போ புளியோதரை போட்டுக்கிறான்னு வச்சுக்கிங்களேன், அந்த புளியோதரை திறந்து அப்படியே பண்ணி ஜிப்பு போட்டு இழுத்துடலாம். அது எப்போயாவது ஜீரணம் ஆகட்டுமே இல்லையா? நாக்கு வழியாக ஏன் உள்ளே போகுது? நாக்கு வழியாக ஏன் உள்ளே போகுதுன்னா, நாக்கில் தான் சுவை மட்டுக்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை நீ ருசிக்க வேண்டும், ருசித்து ருசித்து ருசித்து. அப்போ பகவானுடைய நாமாவை கூட எப்படி இருக்கணும், நீ மெக்கானிக்கலாக சொல்லக்கூடாது, அதை ருசியோடு சொல்லணும். எப்படி கல்கண்டு, ராமநாமமே கல்கண்டுங்கிறோம். அப்போ ராமநாமம் சொன்னால் நமக்கு கல்கண்டுவனுடைய ஞாபகமும் அந்த டேஸ்ட்டும் வரணுமா, வரலையே, வரக்கூடாதா? அப்படி வந்தால் தான் அந்த ராமநாமம் நம்ம சொல்கிறோன்னு அர்த்தம். டெய்லி கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாய நப்பரில் இல்லையா? நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுது ஊரும் என்னாவுக்கே என்ன. நமக்கு வேண்டிய குழந்தைங்களை அவன் பார்க்கும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா அவனுடைய பேரை சொல்லும்போதே நமக்கு நாவல ஊரும். ஒரு காதலினுடைய பேரை சொல்லும்போது காதலனுக்கு அவன் பேரை சொல்கிறதே ஒரு பெரிய இன்பமயமாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி இருந்து நாளைக்கு செத்து போகிற அவளை சொல்லும்போதே அவ்வளோ இன்பம் இருக்குதுன்னா, சாஸ்வதமான அந்த பெருமாளை சொல்லும் பொழுது எத்தனை இன்பம் வரணும். அதுதான் அந்த நாமத்தினுடைய அழகு. இது இப்படி ருசித்து, எப்படி ஒரு ருசித்து உணவை சாப்பிட்டா தான் அந்த உணவு முழுமையாக செரிமானமாகும் இல்லையா? அதாவது ஒரு ஜென் கதையில் ஒரு அற்புதமான கதை இருக்குது. ஒருத்தவர் என்ன பண்ணார், தன்னுடைய சிஷ்யர்களோடு இருக்கிறார். அவருக்கு அந்திம காலம் வந்துருச்சு. அந்திம காலம்னா சாகிற நேரம் வந்துருச்சு. படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு, மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. சிஷ்யர்களெல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. அந்த சாமியாருக்கு, அந்த ஜென் துறவிக்கு மாம்பழம்னா ரொம்ப இஷ்டம். சரி, கடைசி காலத்தில் அவருக்கு நல்ல மாம்பழம் வாங்கி தருவான்னு ஒரு சிஷ்யன் ஓடி போய் ஒரு மாம்பழத்தை வாங்கிட்டு வர்றார். உடனே மாம்பழத்தை பார்த்தவொடனே அவருக்கு அந்த அசையாத நிலையிலையும் கை தானாகவே போகுது. நான் கடைசி நேரத்தில் நமக்கு வேண்டியதை கொண்டாந்து ஒரு ஆள் கொடுக்குறாருன்னுட்டு உடனே அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்றார். சாப்பிட்ட உடனே அந்த சீடனை கூப்பிட்றார். அந்த சீடன் என்ன நினைக்கிறான், அந்திம காலத்தில் நமக்கு ஏதோ நல்ல செய்தி சொல்ல போகிறாரு, ஏதோ ஒரு ஆத்மீகமான தத்துவார்த்தமான செய்தி சொல்ல போகிறாரு. ஆகையினால அவன் ரொம்ப கிட்டக்க வரான், நம்ம மேலே ரொம்ப பிரியம்.